ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். மூன்றாவது T20 போட்டி சூப்பர் ஓவரில் இந்தியா அபாரமான வெற்றி. சூரியகுமார் யாதவ் தலைமையில் ஏற்கனவே 2 போட்டிகளில் வெற்றியை பெற்று இந்த தொடரை கைப்பற்றி இருந்தாலும் மூன்றாவது போட்டியையும் வென்றுவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் இந்திய அணியில் சில மாற்றங்களை சூரியகுமார் யாதவ் செய்து களம் இறங்கினார். டாஸ் வென்ற இலங்கை அணி வழக்கம் போல பந்து வீச்சை தேர்வு செஞ்சாங்க. இந்திய அணியில் ஜெய்ஸ்வால் மற்றும் போன வாட்டி சுப்மன் கில்லுக்கு ஓய்வு வழங்கப்பட்டது. இந்த வாட்டி சுப்மன் கில் களம் இறங்கினாரு. இவங்க 2 பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஜெய்ஸ்வால் 10 ரன்ல அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தாரு. வழக்கம் போல 2வது T20 போட்டியில் வாய்ப்பு கொடுக்கப்பட்ட சஞ்சு சாம்சன் இந்த போட்டியில் பெருசாக சாதிப்பார்னு நினைச்சோம். ஆனால் 4 பந்துகளை பிடிச்சி டெக் அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலேயும் சஞ்சு சாம்சனுக்கு இந்திய அணியில வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது இனி சந்தேகம்தான். அவருக்கு நிறைய ரசிகர்கள் ஆதரவு தெரிவித்து வந்தாங்க. ஆனா சஞ்சு சாம்சன் தொடர்ந்து சொதப்பி கொண்டு இருக்காரு. அடுத்து களமிறங்கிய ரிங்கு சிங் 1 ரன்ல அவுட் ஆகி அவரும் அதிர்ச்சி கொடுத்தாரு. இதனால இந்திய அணி 14 ரன்களாம் 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாற ஆரம்பித்தது. சூரியகுமார் யாதவ் அடுத்து களமிறங்கினாரு. இவரும் சாதிப்பாரு அப்படின்னு நினைச்சோம். ஆனா 8 ரன்ல அவுட் ஆகி இவரும் அதிர்ச்சி கொடுத்துட்டாரு. இன்றைய போட்டியில களம் இறங்கிய வாய்ப்பு கொடுக்கப்பட்ட சிவம் துபேவும் பெருசா சாதிக்கவே இல்லை. சிவம் துபே இலங்கை பவுலர்களை அதிரடி காட்டுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் சிவம் துபே, சுப்மன் கில் இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா தடுமாற ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 38 பந்துகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பவுண்டரி கூட இவங்க 2 பேருமே அடிக்கவே இல்லை. சிவம் துபே அடிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாரு, அவரால் முடியல, பந்து மாட்டவே இல்லை. சுப்மன் கில் தான் விக்கெட்டை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்பவே அவரு விக்கெட்டை விடாமல் இருக்கணுங்கிறத ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தார். இதனால 18 ரன்ல சிவம் துபே அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தாரு. 48க்கெல்லாம் இந்திய அணி 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாற ஆரம்பித்தது. அதற்கு பிறகு சுப்மன் கில்லோட ரியான் பராக் பார்ட்னர்ஷிப் அமைத்தாரு. அவர் வந்த பிறகுதான் இந்திய அணியில ஒரு பவுண்டரியே இந்தியாவுக்கு கிடைத்தது. அதற்கு அப்புறம் ஓரளவிற்கு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தாங்க. 15 ஓவர் இருக்கும்போது 102 ரன்களை எடுத்த பிறகு சுப்மன் கில் அவுட் ஆகி அவரும் அதிர்ச்சி கொடுத்துட்டாரு. அதன் பிறகு ரியான் பராகும் அவுட் ஆகி வெளியேற வாஷிங்டன் சுந்தர் மட்டுமே ஒரு பக்கம் நின்று போராட ஆரம்பித்தாரு. இதனால இந்திய அணி 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 137 ரன்களை எடுத்தது. இலக்கு என்னவோ கம்மியாக இருக்கிறது, ஈஸியாக வெற்றி பெற்று விடலாம் என களமிறங்கிய இலங்கை அணி முதல்ல 2 விக்கெட்டுக்கு ஒரு அதிரடியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி இலங்கை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 80 ரன்களை தொட ஆரம்பித்தாங்க. கண்டிப்பாக இந்தியா தோற்றுவிடும் என எதிர்பார்த்த நிலையில தான் ரிங்கு சிங் மற்றும் சூரியகுமார் யாதவ் இவங்க 2 பேருமே பந்து வீச வந்தாங்க. இவங்களுடைய ஒவ்வொரு ஓவர்லையும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டுகளை எடுத்து இலங்கையுடைய ஆட்டத்தையே மாற்றி அமைத்தார்கள் சூரியகுமார் யாதவ் மற்றும் ரிங்கு சிங். அடுத்தடுத்து விக்கெட்டுகள் இழந்து தடுமாற ஆரம்பித்ததுனால இலங்கை அணி பார்த்தீங்கன்னா அதே 137 ரன்களை எடுத்து ஆட்டம் இழந்தாங்க. இதனால ஆட்டம் டிராவில் முடிஞ்சு சூப்பர் ஓவருக்கு சென்றது. அந்த ஓவரை முதல்ல பந்து வீச வந்தது வாஷிங்டன் சுந்தர் தான். இலங்கை அணி முதல்ல 1 ரன் மட்டுமே எடுத்து அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை இழந்து ஆல் அவுட் ஆனாங்க. 2 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் சூரியகுமார் யாதவும் சுப்மன் கில்லும் களமிறங்கி முதல் பந்திலேயே பவுண்டரியை விளாசி இந்திய அணியுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார் சூரியகுமார் யாதவ். அவருடைய கேப்டன்ஷிப்பில் 3 போட்டிகளிலும் 3-0 என்ற கணக்கில் வென்று தொடரை கைப்பற்றி இருக்கிறது சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி. அடுத்து ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாட இருக்கிறது. நன்றி.